வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களை இழுக்க தாவேக தரப்பு பேரம் நடத்தியதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பேரத்திற்கான பணத்தை லாட்டரி எம்எல்ஏ வழங்கினாரா என்ற கேள்வி எழுப்பி தினகரன் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. தினகரன் வெளியிட்டுள்ள செய்தியில், விஜய் தலைமையிலான தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற அதிமுக எம்எல்ஏக்களை விலைபேச தொடங்கியதாகவும், அதற்கு முதலில் பலியானது வேலுமணி என்றும், அவருக்கு ஆதரவாக வருகிறவர்களுக்கும் அமைச்சர் பதவி தருவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதியை நம்பி 25 எம்எல்ஏக்களை வேலுமணி தங்கள் பக்கம் இழுத்ததாகவும், அவர்களில் 6 பேருக்கு அமைச்சர் பதவி, 10 பேருக்கு வாரிய தலைவர் பொறுப்பு தருவதாக விஜய் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வேலுமணி பின்னால் எம்எல்ஏக்கள் சென்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் விஜய் அரசை ஆதரிக்க அவர்கள் முன் வந்துள்ளனர். எனினும் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு பணம் பேரம் பேசப்பட்டது. தாவேகாவில் உள்ள ஒரு பெரிய பணக்கார அமைச்சரின் எம்எல்ஏ மாமியார் அதிமுகவில் உள்ளார். அவரிடம் பெரிய அளவில் பணம் வாங்கி கொண்டுதான் மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மூலம் கட்சியில் சேர்ந்தார் என்றும், சேர்ந்தவுடன் எம்எல்ஏவும் ஆகிவிட்டார். இப்போது அவர் மருமகனுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற பேரம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இறுதியில் 25 எம்எல்ஏக்கள் வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். பணம் செட்டில் செய்யப்பட்டதால் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்த வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் கட்சி தலைமையை எதிர்த்து விட்டதால் வேறு வழியில்லாமல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக தினகரன் நாளேடு தெரிவித்துள்ளது. ஆனாலும் விஜய் தூதுவராக பேச வந்த ஒரு தொழிலதிபரிடம் தங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியே ஆக வேண்டும் என்று வேலுமணி தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றுள்ளதால் ஆதரவு தெரிவித்த அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக கண்டுகொள்ளாது என்று கூறப்படுகிறது. இதனால் ஆதரித்து வாக்களித்தவர்கள் பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்ற பரிதவிப்பில் உள்ளனர். ஆட்சிக்கு வந்த ஓரிரு நாளிலேயே குதிரை பேரத்தில் குதித்து நாங்களும் சாதாரண அரசியல்வாதிகள்தான் என்று ஆளும் கட்சியினர் காட்டிவிட்டதாக வாக்களித்த பொதுமக்கள் அதிர்ச்சியில் உள்ளதாக தினகரன் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது.